Hi students, welcome back. Macroeconomics chapter 1 circular flow of income ஓட video already நான் post பண்ணிட்டேன். இது chapter 2 கான video. ஒரு countryயோட income எப்படி economist calculate பண்றாங்க? அந்த incomeல எதெல்லாம் include பண்ணும், எதெல்லாம் exclude பண்ணணும் அப்படின்னு எப்படி decide பண்றாங்க? இதுக்கான answer நம்ம macroeconomics ஓட basic concepts understand பண்ணும்போது புரியும். So அப்போ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஒவ்வொரு கான்செப்டையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் அண்ட் நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் டொமஸ்டிக் டெரிட்டரி ஆர் எக்கனாமிக் டெரிட்டரி. டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னா என்ன? ஓகே, சி நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்ல இந்த டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்தியன் டெரிட்டரினா என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? இந்தியாவோட பார்டர்ஸ்குள்ள இருக்கிற இந்த லேண்ட் தான் இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவீங்க. பட் எக்கனாமிக்ஸ்ல இதுக்கு ஒரு வைடர் மீனிங் இருக்கு. ஓகே, சோ அப்ப டொமஸ்டிக் டெரிட்டரினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த ஏரியால ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்டர் பண்ணுதோ, கண்ட்ரோல் பண்ணுதோ அண்ட் அந்த ஏரியால பீப்புள், குட்ஸ், கேபிட்டல் இதெல்லாம் ஃப்ரீயா மூவ் ஆகுதோ அதை நம்ம டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் இந்தியன் டெரிட்டரியோட மீனிங் என்னன்னு சொல்லவா? எந்த ஏரியால இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுதோ அண்ட் அங்க வந்து இந்தியாவோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கேரி அவுட் ஆகுதோ அதுதான் இந்தியன் டெரிட்டரி. ஓகே, அப்ப டொமஸ்டிக் டெரிட்டரியோட மீனிங் என்னது? ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் பவுண்டரிஸை தான் நம்ம டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னு சொல்றோம். பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் சொல்றோம், ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் கிடையாது. ஓகே, சோ இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர்ஸை தவிர்த்து மூணு விஷயம் இருக்கு, இதுவுமே டொமஸ்டிக் டெரிட்டரியில சேர்ந்தது. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ships and aircrafts owned and operated by normal residents between two or more countries. அதாவது ஒரு கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸ் ஓன் பண்ற ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் அதை வந்து டூ ஆர் மோர் கண்ட்ரீஸ்க்கு நடுவுல ஆப்ரேட் பண்ணா கூட அது வந்து அந்த கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரியில தான் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏர் இந்தியா பிளேன் இருக்கு. இந்த ஏர் இந்தியா பிளேன் யாரோடது? இந்தியாவோடது. இட் பிலாங்ஸ் டு இந்தியா. சோ இத வந்து ஆப்ரேட் பண்றது இந்தியன் ரெசிடென்ஸ். ஓகே, சோ இப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேன் ரஷ்யா அண்ட் ஜப்பான்குள்ள ஆப்ரேட் பண்றாங்க. சோ அப்ப கூட இது என்ன ஆகும்? இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரியில ஒரு பார்ட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷிங் வெசல்ஸ், அதாவது இந்த ஃபிஷிங்காக எடுத்துட்டு போறாங்கல்ல போட்ஸ், அதெல்லாம் ஃபிஷிங் வெசல்ஸ், ஆயில்ஸ், natural gas rigs in a containers and floating platforms operated by the residents of a country. அதாவது ஒரு கண்ட்ரியோட ரெசிடென்ஸ் ஆப்ரேட் பண்ற ஃபிஷிங் வெசல்ஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிக்ஸ், ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இதை எங்க ஆப்ரேட் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. அண்ட் இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஆப்ரேட் பண்றதுக்கு அவங்க கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருந்தா அப்ப இதுவும் என்ன ஆகும்? அந்த கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரியில ஒரு பார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியன் ஃபிஷர்மென் என்ன பண்றாங்க? ஃபிஷிங் போட்ஸை வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன்ல ஆப்ரேட் பண்றாங்க. ஓகே, அப்ப இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரியோட பார்ட் ஆயிடும் இது. நெக்ஸ்ட், embassies, consulates, military establishments of a country located abroad. அதாவது இப்போ இந்தியன் எம்பசிஸ் இருக்கு, இல்ல இந்தியன் கான்சுலேட்ஸ் இருக்கு, அப்புறம் இந்தியன் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வேற ஒரு கண்ட்ரில லொகேட் ஆயிருந்தா கூட அது இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரியோட சேர்ந்தது. சோ இதுதான் டொமஸ்டிக் டெரிட்டரி. டொமஸ்டிக் டெரிட்டரினா என்னன்னு பார்த்தோம். டொமஸ்டிக் டெரிட்டரியில எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோம். இப்போ டொமஸ்டிக் டெரிட்டரியில எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். சி, ஃபாரின் கண்ட்ரியோட எம்பசிஸ், கான்சுலேட்ஸ், மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு கண்ட்ரிக்குள்ள லொகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இன்னொரு கண்ட்ரிக்குள்ள லொகேட் ஆயிருக்குல்ல அதோட டொமஸ்டிக் டெரிட்டரியா அது ஆகாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியால ஜாப்பனீஸ் எம்பசி இருந்தா இந்த ஜாப்பனீஸ் எம்பசி இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள சேராது. இது ஜப்பானோட டொமஸ்டிக் டெரிட்டரியோட ஒரு பார்ட். ஓகே, கான்சுலேட்ஸ் அப்படின்னா என்ன? சி, கான்சுலேட்ஸ் அப்படின்றது ஒரு ஆபீஸ் ஆர் பில்டிங். ஓகே, இதை யார் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா கன்சூல் அப்படின்னு ஒரு பர்சன். இந்த கன்சூல் யாருன்னா இப்போ சப்போஸ் நம்ம இந்தியன் கான்சுலேட் வந்து யூஎஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அப்ப இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, ஒரு ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரில ரிசைட் பண்ணி, யுஎஸ்ல ரிசைட் பண்ணி நம்ம கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட ப்ரமோட் பண்ணுவாங்கங்க. அவங்க தான் கன்சியூல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் யுஎன்ஓ, WHO இதெல்லாம் ஒரு கண்ட்ரியோட ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ்குள்ள லொகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரியில ஒரு பார்ட் ஆகாது. இது வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஏரியா அப்படின்னு ட்ரீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா யுஎன்ஓ, WHO இதெல்லாம் லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த யுஎன்ஓ, WHO இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரியில ஒரு பார்ட் கிடையாது. அதெல்லாம் இன்டர்நேஷனல் ஏரியாவா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. சோ அப்ப டொமஸ்டிக் டெரிட்டரியில இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேர்ம் நார்மல் ரெசிடென்ஸ். ஒரு கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம். இன்ஸ்டிடியூஷனா கம்பெனிஸ், பேங்க்ஸ் இதுவாகவும் இருக்கலாம். அவங்க வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளேயே ரிசைட் பண்றாங்க, இருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்களோட சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டும் அந்த கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா அவங்கள அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லுது. ஒண்ணு வந்து இந்த ரெசிடென்ட், அதாவது அந்த பர்சன் அந்த டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளேயே இருக்காரு, இல்ல அந்த இன்ஸ்டிடியூஷன் டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளேயே லொகேட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அந்த ரெசிடென்ட், அதாவது இண்டிவிஜுவலும் இன்ஸ்டிடியூஷனும் அவங்களோட பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஏர்னிங், ஸ்பெண்டிங், அக்யூமுலேஷன் இது எல்லாமே அந்த லொகேஷன்ல இருந்தே அவங்க பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நார்மல் ரெசிடென்ஸோட டெஃபினிஷன். நார்மல் ரெசிடென்ஸ் கேட்டகரிக்குள்ள யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரிய சப்போஸ் ஃபாரின் டூரிஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ் விசிட் பண்றாங்க அப்படின்னா மேபி ரெக்ரியேஷனுக்காக, இல்ல ஹாலிடேஸ்க்காக, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக, ஸ்டடீஸ்க்காக, ஸ்போர்ட்ஸ்க்காக, கான்ஃபரன்சஸ்க்காக வராங்க அப்படின்னா அவங்களெல்லாம் அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸா ட்ரீட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால இருக்கிற தாஜ்மஹால ஃபாரின் டூரிஸ்ட் வந்து விசிட் பண்றாங்க, அவங்க எல்லாம் இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ஸ் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பசிஸோட ஃபாரின் ஸ்டாஃப்ஸ், அஃபீஷியல்ஸ், டிப்ளமேட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் எந்த கண்ட்ரில லொகேட் ஆயிருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸா நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஜப்பானோட எம்பசி இந்தியால இருக்கு அண்ட் அந்த ஜப்பான் எம்பசில ஜாப்பனீஸ் ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட்டா நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் யுஎன்ஓ, WHO இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இத வந்து மேபி இன்னொரு கண்ட்ரில அது ஆப்ரேட் ஆகுதுன்னா எந்த கண்ட்ரில ஆப்ரேட் ஆகுதோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ஸா இவங்க ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்தியால யுஎன்ஓ, WHO எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ஸா இவங்க ஆக மாட்டாங்க. இவங்கள வந்து இன்டர்நேஷனல் ஏரியாவோட நார்மல் ரெசிடென்ஸா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட், இப்ப வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்க எந்த கண்ட்ரிய சேர்ந்தவங்களோ அந்த கண்ட்ரியோட ரெசிடென்ஸ் தான். அவங்க எந்த கண்ட்ரில லொகேட் ஆயிருக்காங்களோ அங்க கிடையாது. எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களோ அந்த கண்ட்ரியோட ரெசிடென்ஸா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அமெரிக்கன் வந்து யுஎன்ஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. இந்த யுஎன்ஓ ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இவர் யாரு? இவர் ஒரு அமெரிக்கன். ஓகே. சோ இந்த யுஎன்ஓ ஆபீஸ் இந்தியால லொகேட் ஆயிருந்தா கூட அவர் அமெரிக்கன். சோ அவர் என்ன நம்ம இது பண்ணுவோம்? ரெசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணுவோம். இந்தியாவோட ரெசிடென்ட்டா நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். பட் இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல அவர் ஒரு வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்றாரு அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எந்த கண்ட்ரில லொகேட் ஆயிருக்கோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் ஆயிடுவாரு. ஓகே. அதாவது இப்ப பார்த்த எக்ஸாம்பிள்ல இப்போ ஒரு அமெரிக்கன் என்ன செஞ்சாரு? இந்தியால லொகேட் ஆயிருக்கிற யுஎன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாரு. இப்ப அவரே ஒரு வருஷத்துக்கு மேல இங்க ஒர்க் பண்ணியிருந்தா அவர் வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட்டா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாரின் வெசல்ஸோட க்ரூ மெம்பர்ஸ், கமர்ஷியல் டிராவலர்ஸ், சீசனல் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரில லெஸ் தேன் 1 இயர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட்டா நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்டர் ஒர்க்கர்ஸ், இவங்க வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ல இருப்பாங்க அண்ட் அவங்க ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா பார்டரை தாண்டி இன்னொரு கண்ட்ரில போய் ஒர்க் பண்ணுவாங்க ரெகுலர் பேசிஸ்ல. சோ இவங்கள என்ன பண்ணுவோம்? எந்த கண்ட்ரில அவங்க வாழ்றாங்களோ அந்த கண்ட்ரியோட இதுவா தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் நார்மல் ரெசிடென்ட்டா.
எந்த கண்ட்ரில ஒர்க் பண்றாங்களோ அந்த கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பாகிஸ்தான் இந்தியா பார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாகிஸ்தான்ல ஒருத்தர் வாழ்றாரு. ஆனா இந்தியாக்குள்ள அவர் வராரு ஒர்க் பண்றதுக்காக அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்ல வந்துட்டு போறாரு. அப்ப அவர் எந்த கண்ட்ரி பிலாங் பண்றாரு? பாகிஸ்தான். அப்ப அவர் பாகிஸ்தானோட நார்மல் ரெசிடென்ட். பட் இந்தியால ஒர்க் பண்ண தான் வராரு. அதுக்காக இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட் ஆயிட மாட்டாரு. ஓகே. சோ இதெல்லாம் தான் வந்துட்டு நார்மல் ரெசிடென்ஸ் கேட்டகரிக்குள்ள வராத ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் சிட்டிசன்ஷிப் அண்ட் ரெசிடென்ஷிப். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு லீகல் கான்செப்ட். இது லா கீழ வருது. அதாவது ஒரு பர்சன் எங்க பிறந்திருக்காரோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா லீகல் ப்ரொவிஷன்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்ப அவர் சிட்டிசன்ஷிப் ஆயிருவாரு. சோ இந்தியால பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு விதமா வருது. ஒண்ணு வந்து ஒரு பர்சன் இந்தியாலேயே பிறந்திருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருக்காரு அண்ட் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்றாரு அண்ட் இந்தியன் லாவும் அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்ப அந்த இடத்துல இந்தியன் சிட்டிசன்ஷிப் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிடென்ஷிப். இது வந்து ஒரு எக்கனாமிக் கான்செப்ட். இது எப்படின்னா ஒரு பர்சன் எங்க ரிசைட் பண்றாரு அண்ட் அவரோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, சோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னா அவர் வந்து ஒரு கண்ட்ரில ஒரு வருஷத்துக்கு மேல ரிசைட் பண்ணியிருக்கணும். அந்த கண்ட்ரில ஒரு வருஷத்துக்கு மேல அவர் இருந்திருக்கணும். அதே மாதிரி அவரோட சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டும் அந்த கண்ட்ரில தான் இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைனீஸ் பர்சன் இருக்காரு. ஓகே, இவர் வந்து இந்தியால ஒரு வருஷத்துக்கு மேல இருந்துட்டாரு. அப்ப அவர் என்னது? நார்மல் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒரு வருஷத்துக்கு மேல இருந்ததுனால அவர் வந்து இந்தியாவோட நார்மல் ரெசிடென்ட். பட் இந்தியாவோட சிட்டிசன் கிடையாது. நம்ம இங்க என்ன சொல்றோம்? ஒரு சைனீஸ் பர்சன். சோ சைனால பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் கிடையாது. சோ அதனால அவர் வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் கிடையாது. பட் அவருக்கு வந்து இந்தியாவோட ரெசிடென்ட், நார்மல் ரெசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியன் இருக்காங்க. இவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் தான். ஆனா இவங்க எங்க வேற ஒரு கண்ட்ரில அப்ராட்ல ரிசைட் பண்றாங்க. அங்கேயே அவங்க ஒர்க் பண்றாங்க. சோ அதனால இவங்க நான் ரெசிடென்ட் இந்தியன் பட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்க கையில இருக்கு. இதுதான் சிட்டிசன்ஷிப் அண்ட் ரெசிடென்ஷிப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் நேஷனல் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டொமஸ்டிக் டெரிட்டரியோட கான்செப்ட் தான் நம்மளுக்கு டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை எஸ்டிமேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டொமஸ்டிக் டெரிட்டரினா பார்த்தோம், அதாவது ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் பிளஸ் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். சோ அந்த டொமஸ்டிக் டெரிட்டரியோட கான்செப்ட் தான் நம்மளுக்கு டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை எஸ்டிமேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இப்ப டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ள இருக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இன்க்ளூட் ஆகும். ஓகே, அத வந்து அந்த ப்ரொடக்ஷனை ரெசிடென்ஸும் பண்ணிருக்கலாம் இல்ல நான் ரெசிடென்ஸும் பண்ணிருக்கலாம். பட் அந்த எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ள அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் லொகேட் ஆயிருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள ஃபாரின் நேஷனல்ஸ் இருப்பாங்க. லைக் ஹோண்டா, பெப்சி, இவங்களும் அவங்களோட ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல்ஸ் இருக்காங்க. பதஞ்சலி, ரிலையன்ஸ், இவங்களும் வந்து அவங்களோட ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க எங்க இருக்காங்க? இந்தியாவோட டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள. சோ அப்ப இந்தியாவோட டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இதை நம்ம ஆட் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது இந்த டொமஸ்டிக் ப்ராடக்ட யார் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கங்கிறது பிரச்சனை இல்ல. அவங்க வந்து ஃபாரின் நேஷனல்ஸாவும் இருக்கலாம் இல்ல இந்தியன் நேஷனல்ஸாவும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். சோ அப்ப அவங்க இந்தியா டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க இது வந்து இந்தியன் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, சோ அப்போ இந்த டொமஸ்டிக் ப்ராடக்டோட மணி வேல்யூவை தான் நம்ம டொமஸ்டிக் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் ப்ராடக்டோட மணி வேல்யூ டொமஸ்டிக் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ப்ராடக்ட். நேஷனல் ப்ராடக்ட் எஸ்டிமேட் பண்றதுக்கு நம்மளுக்கு நார்மல் ரெசிடென்ட் கான்செப்ட் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ இப்ப நேஷனல் ப்ராடக்ட்ல என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ரெசிடென்ஸோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் தான் இன்க்ளூட் ஆகும். சோ இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இந்த நார்மல் ரெசிடென்ஸ் எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ளயும் பண்ணலாம் இல்ல எக்கனாமிக் டெரிட்டரிக்கு வெளியிலயும் பண்ணலாம். அதாவது டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளயும் பண்ணலாம் இல்ல டொமஸ்டிக் டெரிட்டரிக்கு வெளியிலயும் பண்ணலாம். சோ அப்ப நேஷனல் ப்ராடக்ட் என்ன சொல்லுது? ப்ரொடக்ஷன் எங்க வேணாலும் நடக்கட்டும், பட் அதை யார் பண்ணும்? நார்மல் ரெசிடென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதுதான் நேஷனல் ப்ராடக்ட்.
சோ இப்போ நேஷனல் இன்கம் நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா நம்ம நேஷனல் ப்ராடக்டோட மணி வேல்யூ தான் நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஃபேக்டர் இன்கம். ஃபேக்டர் இன்கம் அப்படின்றது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்களோட சர்வீசஸ கொடுக்குறாங்க. இன் ரிட்டர்ன் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கம் ரிசீவ் பண்றாங்க. அவங்க சர்வீசஸ் கொடுக்கறதுனால இன்கம் ரிசீவ் பண்றாங்க. அதை நம்ம ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர். ஓகே, சோ இப்போ இது வந்து ஒரு பைலேட்டரல் கான்செப்ட். அதாவது இப்ப லேண்டுக்கு என்ன கிடைக்குது இன் ரிட்டர்ன்? ரெண்ட் கிடைக்குது. லேபருக்கு இன் ரிட்டர்ன் என்ன கிடைக்குது? வேஜஸ். கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட். சோ அப்ப இந்த ஃபேக்டர் இன்கம் அப்படின்றது எப்படி ஏர்ன் பண்றாங்க? ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, இன் ரிட்டர்ன் ஒரு இன்கம் கிடைக்குது. அதனால இது ஒரு பைலேட்டரல் கான்செப்ட். சர்வீசஸ் கொடுக்குறாங்க ஃபார் ப்ரொடியூசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் திருப்பி அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இன்கம் கிடைக்குது. அதனால இது ஒரு பைலேட்டரல் கான்செப்ட். ஓகே, சோ இப்போ நேஷனல் இன்கம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ட்ரியோட நார்மல் ரெசிடென்ட்டோட ஃபேக்டர் இன்கம் இன்க்ளூட் பண்ணுவோம். அண்ட் ஒரு காயினோட ரெண்டு சைடு தான் இந்த ஃபேக்டர் இன்கம் அண்ட் ஃபேக்டர் பேமெண்ட்ஸ். இப்போ ஃபேக்டர் இன்கம் யார் ரிசீவ் பண்றாங்க? ஓனர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏன்னா அவங்க தான் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இதெல்லாம் கொடுக்கறது யாரு? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, சோ அவங்க வந்து இன் ரிட்டர்ன் அதுக்கு ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ரிசீவ் பண்றாங்க. சோ அதனால அது அவங்களுக்கு ஃபேக்டர் இன்கம். இதே வந்து யாருக்கு இந்த சர்வீசஸ் கொடுக்குறாங்க? ப்ரொடியூசர்ஸ்க்கு. சோ ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க? இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிட்ட இந்த சர்வீசஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ட பே பண்றாங்க. சோ ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து ஃபேக்டர் பேமெண்ட். அப்ப ஃபேக்டர் பேமெண்ட்ங்கிறது ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஃபேக்டர் இன்கம் அப்படின்றது owners of factors of production, that is households ஓட point of view. இதுதான் factor income. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் டிரான்ஸ்பர் இன்கம். அதாவது எந்த ப்ரொடக்ஷன் சர்வீசஸும் கொடுக்காம இன்கம் ரிசீவ் பண்ணா அதுக்கு பேர் டிரான்ஸ்பர் இன்கம். இது வந்து ஒரு யூனிலேட்டரல் கான்செப்ட், தட் இஸ் ஒன் சைடட் கான்செப்ட். ஸோ டிரான்ஸ்பர் இன்கம் நேஷனல் இன்கம்ல நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு எந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் கிடையாது. சும்மா அவங்க பணத்தை ரிசீவ் பண்றாங்க. ஸோ அதனால இதை வந்து நேஷனல் இன்கம்ல நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளேயும் ரிசீவ் பண்ணலாம், இல்ல ஃபாரின்ல இருந்தும் ரிசீவ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பர் இன்கம் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்காலர்ஷிப், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், பாக்கெட் மணி. இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுங்களேன். பாக்கெட் மணி எப்ப பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க? சும்மா கொடுப்பாங்க. நீங்க ஏதாவது வேலை செஞ்சா கொடுப்பாங்களா? கிடையாது. ஓகே, சோ இதுதான் நம்ம டிரான்ஸ்பர் இன்கம் அப்படின்னு சொல்றோம். சோ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்படின்றது வந்து நீடி பீப்புளுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்டிவ் சர்வீசஸும் எக்ஸ்சேஞ்ச்ல கிடைக்காது. சோ அதனால இது ஒரு டிரான்ஸ்பர் இன்கம். இதை வந்து நேஷனல் இன்கம்ல நம்ம சேர்க்க மாட்டோம். கவர்மெண்ட் டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட டாக்ஸஸ் ரிசீவ் பண்றாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம கவர்மெண்டோட டிரான்ஸ்பர் இன்கம்மா நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா இப்ப வந்து இந்த இன்கம், அதாவது டாக்ஸஸ்ங்கிறது என்னது? நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்றோம். அப்ப கவர்மெண்ட் இந்த டாக்ஸ ரிசீவ் பண்றாங்க. சோ அவங்களுக்கு அது இன்கம். அங்க பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரொடக்டிவ் சர்வீசஸும் இன் ரிட்டர்ன் இது கொடுக்கறது கிடையாது. சோ அதனால இது ஒரு யூனிலேட்டரல் ரிசிப்ட் அண்ட் இதை வந்து நேஷனல் இன்கம்ல நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பர் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ற சப்சிடிஸ். இப்ப கவர்மெண்ட் என்ன செய்வாங்க? ப்ரொடியூசர்ஸ்க்கோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கோ வந்து சப்சிடிஸ் பே பண்ணுவாங்க. ஓகே, சோ அது வந்து ஒரு டிரான்ஸ்பர் பேமெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் பே பண்றதுனால டிரான்ஸ்பர் பேமெண்ட். இன் ரிட்டர்ன் நம்ம கிட்ட இருந்து அவங்க எந்த ப்ரொடக்டிவ் சர்வீஸும் எடுத்துக்க மாட்டாங்க. சோ அதனால இது ஒரு யூனிலேட்டரல் பேமெண்ட். இதையுமே நம்ம நேஷனல் இன்கம்ல இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் கரண்ட் டிரான்ஸ்பர் அண்ட் கேபிட்டல் டிரான்ஸ்பர். ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் டிரான்ஸ்பர்னா என்னன்னு பார்க்கலாம். கரண்ட் டிரான்ஸ்பர் அப்படின்றது இன்கம்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்றது கரண்ட் டிரான்ஸ்பர். இது வந்து கவர்மெண்ட் பண்ணலாம், இல்ல வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணலாம், இல்ல இண்டிவிஜுவல்ஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இது வந்து ரெகுலர் அண்ட் ரெக்கரிங் இன் நேச்சர் அண்ட் கரண்ட் டிரான்ஸ்பர்ங்கிறது கன்சம்ஷன் பர்பஸ்க்கு. எக்ஸாம்பிள் ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், பாக்கெட் மணி. நெக்ஸ்ட் கேபிட்டல் டிரான்ஸ்பர். கேபிட்டல் டிரான்ஸ்பர் அப்படின்றது பேயரோட வெல்த்ல இருந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்றது கேபிட்டல் டிரான்ஸ்பர். ஸோ இது வந்து இர்ரெகுலர் அண்ட் நான் ரெக்கரிங் அண்ட் இது வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக பண்றது தான் கேபிட்டல் டிரான்ஸ்பர்.
கேபிட்டல் ஃபார்மேஷன் லைக் அசெட் கிரியேட் பண்றதுக்கு இல்ல இருக்கிற அசெட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் கிராண்ட், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், வார் டேமேஜஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர். ஃபேக்டர் இன்கம் அண்ட் டிரான்ஸ்ஃபர் இன்கமோட டிஃபரன்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனிங், ஃபேக்டர் இன்கம் அப்படின்றது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக அவங்களோட சர்வீசஸை கொடுக்குறாங்க. இன் ரிட்டர்ன் இன்கம் ரிசீவ் பண்றாங்க, அதுதான் ஃபேக்டர் இன்கம். டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படின்றது இன்கம் மட்டும் ரிசீவ் பண்றாங்க, பட் எந்த ப்ரொடக்டிவ் சர்வீஸும் இன் ரிட்டர்ன் கொடுக்கறது இல்ல, அது டிரான்ஸ்ஃபர் இன்கம். நெக்ஸ்ட் நேச்சர் பாத்தீங்கன்னா, ஃபேக்டர் இன்கம் வந்து நேஷனல் இன்கம்லயும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், டொமஸ்டிக் இன்கம்லயும் இன்க்ளூட் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபர் இன்கம் டொமஸ்டிக் இன்கம்லயும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், நேஷனல் இன்கம்லயும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் அப்படின்றது வந்து இது ஒரு ஏர்னிங் கான்செப்ட். ஏன்னா நம்மளோட சர்வீசஸ் கொடுத்து நம்ம பணத்தை ரிசீவ் பண்றோம், இன்கம் ரிசீவ் பண்றோம். ஸோ அதனால இது ஒரு ஏர்னிங் கான்செப்ட். டிரான்ஸ்ஃபர் இன்கம் அப்படிங்கிறது ஒரு ரெசிப்ட் கான்செப்ட். எதுவுமே நம்ம ப்ரொடக்டிவா செய்யாம சும்மா நம்ம பணத்தை மட்டும் ரிசீவ் பண்றோம், அதனால ரெசிப்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ரெசிபியன்ட். ஃபேக்டர் இன்கமோட ரெசிபியன்ட் யாரு? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைஸ். அண்ட் டிரான்ஸ்ஃபர் இன்கமோட ரெசிபியன்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, லேண்டுக்கு ரெண்ட் கிடைக்கும், லேபருக்கு வேஜஸ் கிடைக்கும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்டர்பிரைஸ்க்கு ப்ராஃபிட். ஓகே, அண்ட் இங்க எக்ஸாம்பிள் வந்து ஸ்காலர்ஷிப், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் எக்ஸெட்ரா. ஃபைனல் குட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எவ்ரிடே லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுவோம், லைக் ஃபுட்டு, க்ளோத்ஸ், அப்புறம் மொபைல்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்றோம் இல்லையா? இது எல்லாமே நம்மளோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. ஸோ அப்ப எந்த திங்ஸ் எல்லாம் நம்மளோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது எல்லாமே குட்ஸ். ஸோ இந்த குட்ஸை வந்து அதோட எண்ட் யூஸை பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பா நம்ம கிளாசிஃபை பண்றோம். எண்ட் யூஸ் பேஸ் பண்ணினா அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி டூ டைப்ஸா நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து ஃபைனல் குட்ஸ். ஃபைனல் குட்ஸ் அப்படின்றது ஒரு ஃபைனல் கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்றது எல்லாமே ஃபைனல் குட்ஸ். இதை வந்து நம்ம ரீசேல்காகவோ இல்ல திருப்பி நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவோ யூஸ் பண்ற குட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் குட்ஸ். இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது நம்ம அந்த வருஷத்திலேயே நம்ம அதை ரீசேல் பண்ணுவோம் இல்ல ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ். ஸோ கிளாசிபிகேஷன் அப்படின்றது வந்து அந்த குட்ஸை பேஸ் பண்ணி கிடையாது, பட் அதோட எண்ட் யூஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபைனல் குட்ஸ்னா என்ன டீடைல்டா பார்க்கலாம். ஃபைனல் குட்ஸ் அப்படின்றது எந்த குட்ஸ் எல்லாம் கன்சம்ஷனுக்காகவோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் ஃபைனல் குட்ஸ். அப்ப ஃபைனல் குட்ஸ் அப்படின்றது கன்சம்ஷனுக்காகவோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ யூஸ் பண்ற குட்ஸ். அப்ப ஃபைனல் குட்ஸ்ல எது இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, குட்ஸ் பர்ச்சேஸ் பை கன்சியூமர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எது குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? அவங்களோட ஃபைனல் கன்சம்ஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், நம்ம எதுக்கு பால் பர்ச்சேஸ் பண்றோம்? ஒரு டீ, காஃபி, பூஸ்ட் போட்டு குடிக்கிறதுக்கு, நம்மளோட கன்சம்ஷனுக்காக. ஸோ இது வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் குட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ம்ஸ். ஃபர்ம்ஸ் எது குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க? கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபர்ம் வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஃபைனல் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க, அதை வந்து நம்ம கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபர்ம்ஸ் வந்து ஃபைனல் குட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது ஹவுஸ் ஹோல்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, ஸோ அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபைனல் குட்ஸ் அப்படிங்கிறது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, சி ஃபைனல் குட்ஸ்ல நம்ம வந்து எந்த குட்ஸ் எல்லாம் நம்ம ரீசேல் பண்ண போறோமோ இல்ல எந்த குட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபர்தரா ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோமோ அதெல்லாம் ஃபைனல் குட்ஸ்ல வராது. ஓகே, ஃபைனல் குட்ஸ் அதாவது ஒரு வருஷத்துல அதே வருஷத்துல அந்த குட்ஸை நம்ம ரீசேல் பண்ண மாட்டோம், இல்ல அந்த குட்ஸை திருப்பி யூஸ் பண்ணி வேற ஒரு குட்ஸா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஓகே, அதெல்லாம் ஃபைனல் குட்ஸ் கிடையாது. ஸோ ஃபைனல் குட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐதர் கன்சம்ஷனுக்காக இருக்கும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கும், ரீசேல்காக கிடையாது. அதை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் பண்ண மாட்டோம், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட மாட்டோம், அந்த குட்ஸை வந்து வேற ஒரு குட்டா மாத்திர மாட்டோம். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது எந்த குட்ஸ் எல்லாம் நம்ம ரீசேல்காக யூஸ் பண்றோமோ, ரீசேல்னா திரும்பி அதை விற்க போறோம், வாங்கி விற்க போறோம். ஓகே, அதே மாதிரி அந்த குட்ஸ் அந்த வருஷத்திலேயே
ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண போறோமோ அந்த குட்ஸ் எல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ். ஓகே, இன்டர்மீடியட் குட்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் ரீசேல். அதாவது ஒரு டைரி ஷாப் இருக்கு, அவங்க மில்க பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த டைரி ஷாப் பொறுத்த வரைக்கும் இந்த மில்க்ங்கிறது இன்டர்மீடியட் குட். அதே மாதிரி இந்த குட்ஸ் எல்லாம் ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஸ்வீட் ஷாப் இருக்கு, அவங்க மில்க பர்ச்சேஸ் பண்ணி ஸ்வீட்ஸ் மேக் பண்றாங்க. அப்ப இந்த மில்க் அப்படின்றது அந்த ஸ்வீட் ஷாப்புக்கு இன்டர்மீடியட் குட். இன்டர்மீடியட் குட்ஸ பத்தி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது ஜென்ரலா ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இன்னொரு ப்ரொடக்ஷன் யூனிட் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணும். ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, ஸ்வீட் ஷாப் இருக்கு. இந்த ஸ்வீட் ஷாப் வந்து ஸ்வீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதுக்கு மில்க் தேவைப்படுது. இந்த மில்க்ங்கிறது அதுக்கு இன்டர்மீடியட் குட். இப்போ இந்த ஸ்வீட் ஷாப் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட், ஏன்னா ஸ்வீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மில்க வேற ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. இப்போ இந்த மில்க்ங்கிறது என்னது, இதோட இன்டர்மீடியட் குட். ஸோ அப்ப இன்டர்மீடியட் குட்டை ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இன்னொரு ப்ரொடக்ஷன் யூனிட் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியட் குட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்குள்ளதான் இருக்கும். ப்ரொடக்ஷன் பவுண்டரினா என்னன்னு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் பர்ச்சேஸ் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் பர்ச்சேஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுது, மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுது, பட் இது எல்லாமே ரீசேலுக்காக அது பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா அது இன்டர்மீடியட் பர்ச்சேஸ் கிடையாது. ஏன்னா இதோட வேல்யூவை நம்ம வந்து ஃபைனல் குட்ஸோட வேல்யூல இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இந்த பர்ச்சேசஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சோ இந்த இன்டர்மீடியட் குட்ஸுக்கு பாத்தீங்கன்னா டிரைவ் டிமாண்ட் இருக்கும். அதாவது இதோட டிமாண்ட் வந்து ஃபைனல் குட்ஸோட டிமாண்ட பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இப்ப ஸ்வீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்வீட்ஸ் வந்து ஃபைனல் குட்ஸ். இந்த ஸ்வீட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மில்க் தேவைப்பட்டுச்சு. அப்ப இந்த மில்க்ங்கிறது இன்டர்மீடியட் குட். அப்ப ஸ்வீட்ஸோட டிமாண்ட் ஜாஸ்தியானா மில்கோட டிமாண்டும் ஜாஸ்தி ஆகும். ஸ்வீட்டோட டிமாண்ட் கம்மியானா மில்கோட டிமாண்டும் கம்மியாகும். அப்ப இன்டர்மீடியட் குட்ஸோட டிமாண்ட் வந்து ஃபைனல் குட்ஸோட டிமாண்ட பேஸ் பண்ணி இருக்கு, டிபெண்ட் பண்ணி இருக்கு. சோ அதனால இதுக்கு வந்து டிரைவ் டிமாண்ட் இருக்கு. ஓகே, இப்போ ஃபைனல் யூசர்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த இன்டர்மீடியட் குட் அப்படியே ரெடியா இருக்காது. இந்த இன்டர்மீடியட் குட்ல சில வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து சுகர் பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னா அந்த சுகர் வந்து இன்டர்மீடியட் குட் அந்த ஸ்வீட் ஷாப்க்கு. சோ இந்த சுகருக்கு சில வேல்யூ ஆட் பண்ணி தான் ஸ்வீட்ஸா மாத்தணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் வந்து மிலிட்டரி பர்பசஸ்க்காக டியூரபிள் குட்ஸ் லைக் ட்ரக்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. இதெல்லாமே நம்ம இன்டர்மீடியட் குட்ஸ் கீழே நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாமே வந்து டிஃபென்ஸ் சர்வீசஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க, மார்க்கெட்ல சேல் பண்றதுக்கு கிடையாது. ஓகே, இதெல்லாமே வச்சுதான் டிஃபென்ஸ் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. சோ அதனால இதை வந்து இன்டர்மீடியட் குட்ஸா எடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ வந்து ஃபைனல் குட்ஸோட வேல்யூவோட மர்ஜ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மில்லர் இருக்காரு, அவர் வந்து கோதுமை வச்சிருக்காரு, அதோட வர்த் வந்து 700 rupees. அதாவது கோதுமையை 700 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அதை வந்து கோதுமை மாவா கன்வெர்ட் பண்றாரு. அப்ப அந்த மாவுக்கு வேல்யூ 1000 rupees ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்போ அந்த கோதுமை கோதுமை மாவு அப்படின்றது தான் ஃபைனல் குட்ஸ் அண்ட் இந்த வீட்டுங்கிறது இன்டர்மீடியட் குட்ஸ். அப்ப இந்த 700 rupees என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபிளாரோட வேல்யூவோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்ப 700 வந்து அவர் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணது, 1000ங்கிறது அவர் அந்த வீட்டை ஃபிளாரா மாத்தின வேல்யூ. ஓகே, அப்ப அந்த ஃபைனல் குட்ஸோட வேல்யூல என்ன ஆயிடுச்சு, இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ மர்ஜ் ஆயிடுச்சு. இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னேன். ப்ரொடக்ஷன் பவுண்டரினா என்னன்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் பவுண்டரி அப்படின்றது ப்ரொடக்டிவ் செக்டாருக்கு வெளியே இருக்கிற லைனை தான் நம்ம ப்ரொடக்ஷன் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்குள்ள அந்த குட்ஸ் இருக்கிற வரைக்கும் அதை இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ப்ரொடக்ஷன் பவுண்டரின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரொடக்ஷன் பவுண்டரி. இப்போ ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவர் என்ன செய்யறாரு, காட்டன் ப்ரொடியூஸ் பண்றாரு 2000 rupeesக்கு, அதை பி கிட்ட செல் பண்றாரு. பி என்ன செய்யறாரு, இந்த காட்டனை வச்சு த்ரெட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு 3000 rupeesக்கு அண்ட் இதை வந்து சி கிட்ட செல் பண்றாரு. சி என்ன பண்றாரு, கிளாத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு 4500 rupeesக்கு அண்ட் அதை வந்து கன்சியூமர்ஸ்க்கு செல் பண்றாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ணோன்னே இதை கன்சியூமர்ஸ்க்கு செல் பண்றாருல, அப்ப அது ஃபைனல் குட்ஸா மாறிடுச்சு.
ஓகே, அப்ப இந்த கன்சியூமர்ஸ்க்கு செல் பண்ணும்போது ஃபைனல் குட்ஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆச்சு, இந்த கிளாத் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்கு வெளியே வந்துருச்சு. அப்ப இந்த ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்குள்ள இருக்கிற இந்த காட்டனும் த்ரெட்டும் தான் என்னது, இன்டர்மீடியட் குட். ஒன்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் பவுண்டரிய தாண்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 3 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்கு, ஏ, பி அண்ட் சி. ஓகே, ஒரு திக் பார்டர் லைன் இருக்கு, இதுதான் அந்த திக் பார்டர் லைன். இதை நம்ம ப்ரொடக்ஷன் பவுண்டரின்னு சொல்றோம். சோ இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா காட்டனும் த்ரெட்டும், அதாவது இந்த காட்டனும் த்ரெட்டும் இன்டர்மீடியட் குட்ஸ், அது ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்குள்ளேயே இருக்கு. அண்ட் கிளாத் பாத்தீங்கன்னா ஃபைனல் குட்ஸா வெளியே வந்துருச்சு, நம்ம கன்சியூமர்ஸ் கிட்ட செல் பண்றோம். சோ அப்ப அந்த கிளாத்ங்கிறது ஃபைனல் குட்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்குள்ள இருக்கிற இந்த காட்டனும் த்ரெட்டும் என்னது, இன்டர்மீடியட் குட்ஸ். சோ இந்த ப்ரொடக்டிவ் செக்டார் சுத்தி இருக்கிற இந்த லைனை தான் நம்ம ப்ரொடக்ஷன் பவுண்டரி அப்படின்னு சொல்றோம். குட்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்? சி, ஒரே குட் வந்து ஃபைனல் குட்டாவும் இருக்கலாம், இன்டர்மீடியட் குட்டாவும் இருக்கலாம். பட் அதை எப்படி கிளாசிஃபை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட யூஸ பேஸ் பண்ணி, அந்த குட்ஸ வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அதை பேஸ் பண்ணி தான். ஓகே, இப்ப வந்து ஒரு ப்ராடக்ட் இன்டர்மீடியட் குட்டா இருக்கலாம், இல்ல ஃபைனல் குட்டா இருக்கலாம். அதோட நேச்சர் ஆஃப் யூஸ டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்ப சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து சுகரை பர்ச்சேஸ் பண்ணுது ஸ்வீட்ஸ் பண்றதுக்காக. அப்ப இந்த ஸ்வீட் ஷாப் பொறுத்த வரைக்கும் இந்த சுகர் என்னது, இன்டர்மீடியட் குட். ஏன்னா இந்த சுகரை ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுது. ஓகே, அதே சுகரை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டைரக்ட் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப இது ஃபைனல் குட் ஆயிருது இந்த சுகர். ஓகே, அப்ப இங்க வந்து ஃபைனல் கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி மில்க் பாருங்க, இப்போ ஒரு டைரி ஷாப் வந்து மில்க பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல் பண்ணுது. ஓகே, அப்ப இது ஒரு இன்டர்மீடியட் குட். டைரி ஷாப் பொறுத்த வரைக்கும் இந்த மில்க் வந்து இன்டர்மீடியட் குட், ஏன்னா அந்த வருஷத்தையே அது வந்து ரீசேல் பண்ணுது இந்த மில்க. ஓகே, இதே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வந்து மில்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களோட டைரக்ட் கன்சம்ஷனுக்காக. சோ அப்ப அது ஃபைனல் குட், ஏன்னா ஃபைனல் கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. சோ அப்போ ஒரு குட்ஸ் வந்து இன்டர்மீடியட் குட்டா இல்ல ஃபைனல் குட்டா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதோட யூஸ பேஸ் பண்ணி. சோ இப்போ வந்து ஒரு குட்டோட எண்ட் யூஸ் வந்து கன்சம்ஷனாவோ இன்வெஸ்ட்மெண்டாவோ இருக்கு அப்படின்னா அது ஃபைனல் குட். ஓகே, பட் இந்த குட்ஸ் வந்து ரீசேல்காவோ இல்ல ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்காவோ அந்த வருஷத்துலயே அதை ஃபர்தரா நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அது இன்டர்மீடியட் குட். இப்படிதான் நம்ம கிளாசிஃபை பண்ணும். நேஷனல் இன்கம்ல ஃபைனல் குட்ஸோட வேல்யூவை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூவை நேஷனல் இன்கம்ல இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூவை ஆல்ரெடி ஃபைனல் குட்ஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிருப்போம். சப்போஸ் நம்ம வந்து இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூவை திருப்பி நேஷனல் இன்கம்ல ஆட் பண்ணா டபுள் கவுண்டிங் ஆயிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்கு, அந்த ஸ்வீட் ஷாப் வந்து ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த ஸ்வீட்ஸ் தான் அவங்களோட ஃபைனல் குட்ஸ். இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்க மில்க் பர்ச்சேஸ் பண்றாங்க. மில்க்ங்கிறது என்னது, அவங்களோட இன்டர்மீடியட் குட். இப்ப இந்த ஸ்வீட்ஸோட வேல்யூலயே மில்கோட வேல்யூ இன்க்ளூட் ஆயிருக்கும். சோ அதனால மில்கோட வேல்யூவை திருப்பி நேஷனல் இன்கம்ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸ்வீட்ஸோட வேல்யூ தான் நம்ம நேஷனல் இன்கம்ல இன்க்ளூட் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, வீட்டு ஃபிளார் இருக்கு. வீட்டை வச்சுதான் நம்ம ஃபிளார பண்றோம். அப்ப வீட்டுங்கிறது இன்டர்மீடியட் குட், ஃபிளாருங்கிறது நம்மளோட ஃபைனல் குட். அப்ப ஃபிளாரோட வேல்யூவை தான் நேஷனல் இன்கம்ல இன்க்ளூட் பண்ணுவோம். வீட்டோட வேல்யூவை நம்ம ஃபிளார்ல ஆல்ரெடி மெர்ஜ் பண்ணிட்டோம். சோ அதனால நேஷனல் இன்கம் ஆட் பண்ணும்போது, ஐ மீன் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வீட்டோட வேல்யூவை எடுக்க மாட்டோம். ஏன்னா அதோட வேல்யூ ஏற்கனவே ஃபிளாரோட இன்க்ளூட் ஆயிருக்கும் ஃபைனல் குட்டோட. ஃபைனல் குட்ஸ் பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் போது அதோட ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, சில ஃபைனல் குட்ஸோட ஃபார்ம் வந்து கன்சம்ஷன் போது சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஃபிளார் இருக்கு. இந்த ஃபிளாரை ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வாங்குறாங்க அப்படின்னா, மேபி ஒரு கோதுமை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம குக்கிங் டைம்ல என்ன பண்றோம், அந்த மாவாவா சாப்பிடுறோம், சப்பாத்தியா செஞ்சு சாப்பிடுறோம், இல்ல பிரெட்டா செஞ்சு சாப்பிடுறோம். ஓகே, சோ அப்ப அந்த ஃபிளாரோட இது என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருது. அந்த ஃபைனல் குட்ஸ் நம்மளுக்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிளார் வந்து ஃபைனல் குட்ஸ். அதை நம்ம குக் பண்ணும்போது அதோட ஃபார்ம் சேஞ்ச் ஆகுது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரா மில்க் நம்ம வாங்குறோம், அதை வச்சு நம்ம பன்னீர் செய்யறோம், கர்டு செய்யறோம். ஓகே, சோ அப்ப அந்த ரா மில்கோட ஃபார்ம் சேஞ்ச் ஆகுது கன்சம்ஷன் டைம்ல. சோ இந்த ஃபைனல் குட்ஸ் இது வந்து பர்ச்சேசருக்கு வந்து ஃபைனல் குட்ஸா இருந்தா கூட, பட் யூஸ் பண்ற டைம்ல அதோட பிசிக்கல் ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரே வருஷத்துல யூஸ் பண்ற குட்ஸ் நம்ம இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா,
இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது அந்த வருஷத்துலயே நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஓகே, இப்ப இன்டர்மீடியட் குட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல அப்படியே இருக்கு அப்படின்னா அதை ஃபைனல் குட்ஸா நம்ம ட்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லிமிடெட் என்ன பண்றாங்க, 2025ல 10 tons கோல் பர்ச்சேஸ் பண்றாங்க. எதுக்காகனா கிளாஸ மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. அப்ப இந்த கிளாஸ்ங்கிறது அவங்களுக்கு என்னது, ஃபைனல் குட். ஓகே, இந்த கோலை வந்து கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த கோலுங்கிறது என்னது உங்களுக்கு, இன்டர்மீடியட் குட். ஓகே, சோ இப்போ என்ன சொல்றாங்க, இன்டர்மீடியட் குட் அப்படின்றது அந்த வருஷத்துலயே யூஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல அந்த இன்டர்மீடியட் குட் இருந்தா அது ஃபைனல் குட்டா ட்ரீட் பண்ணுங்கன்றாங்க. இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, 2025ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா, அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த 7 tons கோல்ல 10 tons கோல்ல 7 ton கோல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த 7 tons நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2025க்கு அப்புறம் ரிமைனிங் 3 tons ஆஃப் கோல் இருக்கு. இதை நம்ம ஃபைனல் குட்ஸா ட்ரீட் பண்ணுவோம் அண்ட் நேஷனல் இன்கம்ல இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபைனல் குட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸோட டிஃபரன்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிஸ் மீனிங் பாத்தீங்கன்னா, ஃபைனல் குட்ஸ் அப்படின்றது எந்த குட்ஸ் எல்லாம் நம்ம கன்சம்ஷனுக்காவோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காவோ யூஸ் பண்றோமோ அதெல்லாம் ஃபைனல் குட்ஸ். இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது எந்த குட்ஸ் எல்லாம் ரீசேல்காவோ இல்ல ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்காவோ அதே வருஷத்துல நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாமே இன்டர்மீடியட் குட்ஸ். நெக்ஸ்ட் நேச்சர் பாத்தீங்கன்னா, ஃபைனல் குட்ஸை நம்ம நேஷனல் இன்கம் அண்ட் டொமஸ்டிக் இன்கம்ல இன்க்ளூட் பண்ணுவோம். இன்டர்மீடியட் குட்ஸை நம்ம நேஷனல் இன்கம்லயும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், டொமஸ்டிக் இன்கம்லயும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வேல்யூ அடிஷன் பாத்தீங்கன்னா, ஃபைனல் குட்ஸ் வந்து ஃபைனல் யூசர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ரெடியா இருக்கும். இதுக்கு எதுவுமே வேல்யூ ஆட் பண்ண வேணாம். இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது ஃபைனல் யூசர்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காது. இந்த இன்டர்மீடியட் குட்ஸுக்கு நம்ம சில வேல்யூவை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பவுண்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் குட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பவுண்டரிய கிராஸ் பண்ணியிருக்கும். இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் பவுண்டரியோட மீனிங்ல பார்த்தோம் இல்லையா, அந்த கிளாத் வந்து ஃபைனல் குட், அது வந்து ப்ரொடக்ஷன் பவுண்டரியை தாண்டி கன்சியூமர்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஓகே, சோ அதுதான் ஃபைனல் குட்ஸ். இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்குள்ள இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஃபைனல் குட்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மில்க் அவங்களோட கன்சம்ஷனுக்காக. நெக்ஸ்ட் கார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்றது. இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்றது டைரி ஷாப் வந்து ரீசேல்காக மில்க் பர்ச்சேஸ் பண்ணுது. சோ அது இன்டர்மீடியட் குட் டைரி ஷாப் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபேக்டரி வந்து ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்காக கோல் யூஸ் பண்ணுது. சோ இந்த கோலுங்கிறது இன்டர்மீடியட் குட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் கன்சம்ஷன் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். ஃபைனல் குட்ஸை நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து கன்சம்ஷன் குட்ஸ், அதாவது கன்சியூமர்ஸோட வாண்ட்ஸை டைரக்டா சாட்டிஸ்ஃபை பண்றதெல்லாம் கன்சம்ஷன் குட்ஸ். நெக்ஸ்ட் கேபிட்டல் குட்ஸ், அதாவது கேபிட்டல் குட்ஸை வச்சு நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சம்ஷன் குட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கன்சம்ஷன் குட்ஸ் அப்படின்றது கன்சியூமர்ஸோட வாண்ட்ஸை டைரக்டா எந்த குட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதெல்லாம் கன்சம்ஷன் குட்ஸ். சோ இப்ப நம்மளோட வாண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை டைரக்டா சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா குட்ஸுமே கன்சம்ஷன் குட்ஸ். லைக் பிரெட், பட்டர், ஷர்ட்ஸ், பென்ஸ், டெலிவிஷன், ஃபர்னிச்சர். அண்ட் இந்த கன்சம்ஷன் குட்ஸை நம்ம ஃபர்தரா கிளாசிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டியூரபிள் குட்ஸ், அதாவது இதை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும், திரும்பி 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 யூஸ் பண்ண முடியும். லைக் டெலிவிஷன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், ஃபர்னிச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து செமி டியூரபிள் குட்ஸ். இந்த குட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த குட்ஸுக்கு லைஃப் ஸ்பான் அப்படிங்கிறது ஒரு 1 இயர்க்குள்ள இருக்கும். ஓகே, லைக் clothes, ஷூஸ், கிராக்கரிஸ், ஸ்டேஷனரி எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து நான் டியூரபிள் குட்ஸ். இந்த குட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு வாட்டி அதை கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அது முடிஞ்சு போயிடும் அந்த குட்ஸ். அதெல்லாம் தான் நான் டியூரபிள் குட்ஸ். இந்த குட்ஸை வந்து ஒரு வாட்டிக்கு மேல நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ ஒரு சிங்கிள் ஆக்ட் ஆஃப் கன்சம்ஷன்ல அதோட ஐடென்டிட்டியே போயிடும். லைக் மில்க், பிரெட், பேப்பர், கோல் எக்ஸெட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ். ஓகே, சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் ஆக்டிவிட்டி, அதாவது இதை நம்ம பார்க்க முடியாது, அதுக்கு ஷேப் கிடையாது, சைஸ் கிடையாது, டச் பண்ண முடியாது, பட் ஃபீல் தான் பண்ண முடியும். சோ அப்ப இது வந்து ஒரு நான் மெட்டீரியல் குட் which directly satisfies the human wants. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் கொடுக்குற சர்வீசஸ். இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா நீங்க ஃபீல் தான் பண்ண முடியும், அதை டச் பண்ணி ஷேப்பை பார்க்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. லைக் அதே மாதிரி டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட். ஓகே, அதான் டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஓகே எனக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கறத நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேங்க்ஸ், லாயர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இதெல்லாம் தான் கன்சம்ஷன் குட்ஸ்.
கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கேபிட்டல் குட்ஸ் அப்படின்றது எந்த ஃபைனல் குட்ஸ் எல்லாம் further production of goods and servicesக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் குட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட், மிஷினரி, டூல்ஸ், ஃபேக்டரி, பில்டிங்ஸ். இப்ப வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. இந்த மிஷினரிய வச்சு, இதுதான் அவரோட ஃபைனல் குட் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே அவர் வந்து இந்த மிஷினரிய வாங்கியிருக்காரு. இது அவரோட ஃபைனல் குட். இப்ப இந்த மிஷினரிய வச்சு அவர் என்ன செய்யறாரு, ஃபர்தரா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. அப்படின்னா இந்த மிஷினரி வந்து கேபிட்டல் குட். ஓகேவா? சோ இப்போ கேபிட்டல் குட்ஸ பத்தி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக தான் இந்த கேபிட்டல் குட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஃபியூச்சர்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கேபிட்டல் குட்ஸை யூஸ் பண்றோம். அண்ட் இதுக்கு செவரல் இயர்ஸ்க்கு லைஃப் டைம் இருக்கும். அண்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இந்த கேபிட்டல் குட்ஸோட ஐடென்டிட்டி மாறாது. இப்போ நான் வந்து ஒரு மிஷினரியை வச்சு ஒரு ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மிஷினரி வந்து மிஷினரியா தான் இருக்கும். அதோட ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல மாறிடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் குட்ஸுக்கு வந்து ரிப்பேர்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் தேவைப்படும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம். அதே மாதிரி அதோட வேல்யூவும் டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் கேபிட்டல் குட்ஸுக்கு வந்து டிரைவ் டிமாண்ட் இருக்கும். ஏன்னா இதோட டிமாண்ட் வந்து எந்த குட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களோ அந்த குட்ஸோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த குட்ஸோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இந்த கேபிட்டல் குட்ஸோட டிமாண்டும் ஜாஸ்தியா இருக்கும். கேபிட்டல் குட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டியூரபிள் கன்சியூமர் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஒரு கன்ஃபெக்ஷனரி ஷாப், அதாவது ஒரு ப்ரொடியூசர் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அது கேபிட்டல் குட். இதே குட்ஸ வந்து, அதாவது இதே ரெஃப்ரிஜரேட்டரை வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வாங்கினா இது வந்து டியூரபிள் கன்சியூமர் குட். ஓகே, சோ அப்ப எண்ட் யூசர், அதாவது அந்த டியூரபிள் குட்டோட எண்ட் யூசர் ப்ரொடியூசரா இருக்காங்கன்னா அது கேபிட்டல் குட். ஓகே, அதே எண்ட் யூசர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டா இருக்காங்க அப்படின்னா அது டியூரபிள் யூஸ் கன்சியூமர் குட். எல்லா ப்ரொடியூசர் குட்ஸும் கேபிட்டல் குட்ஸ் கிடையாது. இப்போ ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்றது எந்த குட்ஸ் எல்லாம் மத்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாம் ப்ரொடியூசர் குட்ஸ். சோ இப்போ எல்லா குட்ஸுமே ப்ரொடியூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லா ப்ரொடியூசர் குட்ஸுமே கேபிட்டல் குட்ஸ் கிடையாது. சி, ப்ரொடியூசர் குட்ஸ்ல நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் குட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து சிங்கிள் யூஸ் ப்ரொடியூசர் குட்ஸ், அதாவது லைக் ரா மெட்டீரியல்ஸ், கோலு, வுட், இதெல்லாம் கேபிட்டல் குட்ஸ் கிடையாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இதை திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு வாட்டி வுட்டை யூஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். திரும்பியும் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு அதே வுட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, அடுத்தது கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் அப்படின்றது பிக்ஸட் அசெட்ஸ் லைக் பிளான்ட், மிஷினரி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல ரிப்பீட்டடா யூஸ் பண்ண முடியும். அப்ப நம்மளுக்கு ப்ரொடியூசர் குட்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் குட்ஸ் இருக்கு. ஒன்னு சிங்கிள் யூஸ் ப்ரொடியூசர் குட்ஸ், இன்னொன்னு கேபிட்டல் குட்ஸ். சோ ஆல் கேபிட்டல் குட்ஸ் ஆர் ப்ரொடியூசர் குட்ஸ். இந்த எல்லா கேபிட்டல் குட்ஸுமே என்னது, இட் இஸ் ப்ரொடியூசர் குட்ஸ். ஓகே, பட் ஆல் ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படிங்கும்போது இட் இன்க்ளூட்ஸ் single use producer goods and capital goods. அப்ப all producer goods are not capital goods. ஏன்னா single use producer goods are not capital goods. Okay, goods எப்படி கன்சம்ஷன் குட்ஸா இல்ல கேபிட்டல் குட்டான்னு கிளாசிஃபை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சி, ஒரே குட்டை வந்து நம்ம கன்சம்ஷன் குட்னு சொல்லலாம், அதே குட் கேபிட்டல் குட்டாவும் இருக்கலாம். சோ இந்த டிஸ்டிங்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த குட்ஸோட அல்டிமேட் யூஸ பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வந்து ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அது கன்சம்ஷன் குட். ஏன்னா அவங்களோட வாண்ட்ஸை டைரக்டா அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே ஒரு ஃபர்ம் வந்து அதே மிஷினரிய பர்ச்சேஸ் பண்ணுது பிசினஸ்க்காக அப்படின்னா அது கேபிட்டல் குட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ரெஃப்ரிஜரேட்டர் பர்ச்சேஸ் பண்றாங்க அவங்களோட வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. அப்ப ஹவுஸ் ஹோல்ட பொறுத்த வரைக்கும் அந்த ரெஃப்ரிஜரேட்டர் கன்சம்ஷன் குட். ஓகே, ஒரு பேக்கரி இருக்கு, பேக்கரி வந்து ரெஃப்ரிஜரேட்டர் பர்ச்சேஸ் பண்ணுது பிசினஸ்க்காக, அப்படிங்கும்போது இந்த பேக்கரிக்கு அது கேபிட்டல் குட். ஓகே, சோ ஒரு கன்சம்ஷன் குட்டா இல்ல கேபிட்டல் குட்டா அப்படின்றது வந்து அது யார் யூஸ் பண்ண போறாங்க, எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கு. சோ இதுல இம்பார்ட்டண்டா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மிஷினரியோ இல்ல எந்த குட்டோ ஒரு ட்ரேடர் பர்ச்சேஸ் பண்றாரு ரீசேல் பர்பஸ்க்காக அப்படின்னா அது இன்டர்மீடியட் குட். அது கேபிட்டல் குட்டும் கிடையாது, கன்சம்ஷன் குட்டும் கிடையாது. இப்போ ஒரு டீலர் இருக்காரு, அவர் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ஸ வாங்கி அவர் விற்க போறாரு. ஓகே, அப்ப அந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் என்னது, இன்டர்மீடியட் குட், அது கேபிட்டல் குட் கிடையாது. ஓகே, சோ எண்ட் யூஸ் தான் என்ன பண்ணுது, கேபிட்டல் குட்டா இல்ல கன்சம்ஷன் குட்டா அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, சோ இப்ப டைரக்ட் சாட்டிஸ்பாக்சன் நம்மளுக்கு வருது அப்படின்னா அது கன்சம்ஷன் குட்.
ப்ரொடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அந்த குட் அப்படின்னா கேபிட்டல் குட், ரீசேல்காகனா இன்டர்மீடியட் குட். கன்சம்ஷன் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸோட டிஃபரன்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். கன்சம்ஷன் குட்ஸ் வந்து ஹியூமன் வாண்ட்ஸை டைரக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த குட்ஸுக்கு டைரக்ட் டிமாண்ட் இருக்கும். கேபிட்டல் குட்ஸ் வந்து ஹியூமன் வாண்ட்ஸை இன்டைரக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால இந்த குட்ஸுக்கெல்லாம் டிரைவ் டிமாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் குட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ப்ரமோட் பண்ணாது. whereas capital goods பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரபிள் குட்ஸை தவிர்த்து மத்த கன்சம்ஷன் குட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கன்சம்ஷன் குட்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் லைஃப் அப்படின்றது லிமிட்டடா இருக்கும். கேபிட்டல் குட்ஸுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். கன்சம்ஷன் குட்ஸோட வந்து நம்ம கன்சம்ஷன் குட்ஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அதை கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் குட்ஸ்ல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் கன்சம்ஷன் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதோட டைப்ஸ் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்கானமில கேபிட்டல் ஸ்டாக்குக்கு கொடுக்குற அடிஷனை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம். ஸோ அப்போ நியூ கேபிட்டல் அசெட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றோம், அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், மிஷினரி பர்ச்சேஸ் பண்றோம், அதே மாதிரி இன்வென்ட்ரிஸ்ல வந்து நம்மளுக்கு அடிஷன் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ல 2 ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு அக்கௌண்டிங் இயர்ல நம்ம புது கேபிட்டல் அசெட் வாங்கியிருக்கோம் அண்ட் அதுல வந்து டெப்ரிசியேஷனை டிடெக்ட் பண்ணாம அதோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை தான் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஸ்டாக்ல டெப்ரிசியேஷன் போக நம்ம நெட் அடிஷன் கொடுத்தா அது வந்து நெட் இன்வெஸ்ட்மெண்ட். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சி எக்கானமில ஆல்ரெடி கேபிட்டல் ஸ்டாக் இருக்கும். கேபிட்டல் ஸ்டாக்ங்கிறது பிக்சட் அசெட்ஸ் அண்ட் அன்சோல்ட் ஸ்டாக், இது ரெண்டும் சேர்ந்தது தான் கேபிட்டல் ஸ்டாக். அன்சோல்ட் ஸ்டாக்ங்கிறது செல் பண்ணாம இருக்கிற ரிமைனிங் ஸ்டாக். ஓகே, சோ அப்போ எக்கானமில ஏற்கனவே கேபிட்டல் ஸ்டாக் இருக்கு. ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் 2026-27 இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல எக்கானமில புது கேபிட்டல் ஸ்டாக் ஆட் பண்றாங்க, அதாவது புது கேபிட்டல் ஸ்டாக் வாங்குறாங்க. அப்ப அதோட டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த புது கேபிட்டல் ஸ்டாக் வாங்குறாங்கல்ல, அதோட டோட்டல் அமௌண்ட் டெப்ரிசியேஷனுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டை தான் நம்ம கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அடிஷன் டு த ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் பிஃபோர் மேக்கிங் அலவன்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன். ஓகே, அடிஷன் டு த கேபிட்டல் ஸ்டாக் அப்படின்னா ஏற்கனவே எக்கானமில கேபிட்டல் ஸ்டாக் இருக்கு, அதை தவிர்த்து என்ன செய்யறாங்க, புதுசா மிஷின்ஸ் வாங்குறாங்க, இல்ல புதுசா பில்டிங் வாங்குறாங்க, இல்ல புதுசா ஃபேக்டரிஸ் வாங்குறாங்க, இல்ல புதுசா கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறாங்க. அப்படிங்கும் போது அடிஷன் டு கேபிட்டல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பிஃபோர் மேக்கிங் அலவன்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னா அந்த புதுசா வாங்குற கேபிட்டல் ஸ்டாக்கோட டோட்டல் அமௌண்ட்ல இருந்து நம்ம டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணல, டெப்ரிசியேஷனை இக்னோர் பண்ணியிருக்கோம். ஓகே, சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். டெப்ரிசியேஷன் அப்படின்றது என்னது, இப்ப பிக்சட் அசெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ குறையும், ஏன்னா வேர் அண்ட் டேர் இருக்கும், சோ இல்ல அவுடேட்டட் ஆகும், அதனால அதோட வேல்யூ குறையும், அததான் நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னது, நம்ம பிக்சட் அசெட்ஸ் அண்ட் அன்சோல்ட் ஸ்டாக்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இது வந்து டியூரிங் அண்ட் அக்கௌண்டிங் இயர். ஸோ ஒரு அக்கௌண்டிங் இயர்ல நம்ம வந்து பிக்சட் அசெட்ஸ் அண்ட் அன்சோல்ட் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றோம், அதோட எக்ஸ்பெண்டிச்சரை கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கிவன் இயர், தட் இஸ் ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல எக்கானமியோட ஸ்டாக்ல ஆக்சுவல் சேஞ்ச காட்டாது. ஏன்னா இப்ப வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் போது பாத்தீங்கன்னா பிக்சட் கேபிட்டலை வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதாவது பிக்சட் அசெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதுல கிராஜுவலா வேர் அண்ட் டேர் இருக்கும். சோ அப்ப இந்த பிக்சட் கேபிட்டலோட லாஸை தான் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணல. சோ அதனால எக்கானமியோட ஸ்டாக்ல ஆக்சுவல் சேஞ்ச இந்த கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிகேட் பண்ணாது. ஓகே, சோ இப்ப கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது நெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சோ அப்ப நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, சி ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல இப்ப வந்து கேபிட்டல் ஸ்டாக் இருக்கு இல்லையா, எக்கானமில கேபிட்டல் ஸ்டாக் ஆட் ஆகுது, அதோட ஆக்சுவல் இன்க்ரீஸ தான் நம்ம வந்து நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்.
Okay, so அப்ப net investment னா actual addition made to the capital stock of an economy in a given period. So இதுதான் net investment. அப்ப net investment நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? Gross investmentல இருந்து depreciation மைனஸ் பண்றோம். ஓகே, அப்பதான் நம்மளுக்கு எவ்வளவு ட்ரூ இன்க்ரீஸ் இருக்கு எக்கானமியோட டோட்டல் பிக்சட் அசெட்ஸ்ல, டோட்டல் அன்சோல்ட் ஸ்டாக்ல எவ்வளவு ட்ரூ இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப என்ன செய்யறோம்? நம்ம டெப்ரிசியேஷனை கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணா நெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சி 2026-27 இந்த இயர் எடுத்துக்கோங்க. 2026 பிகினிங்ல உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நீங்க வந்து 10 டாய்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, டியூரிங் த இயர் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு 5 டாய்ஸ் வாங்கி தராங்க. இந்த 5 டாய்ஸோட வேல்யூவை நம்ம கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 டாய் உடைஞ்சு போயிடுச்சு. சோ 2 டாய்ஸ் என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சிருச்சு. இதோட வேல்யூவை நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் அடிஷன் தான் உங்களோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இப்ப வந்து உங்களோட ரியல் growth அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி 10 டாய்ஸ் வச்சிருந்தீங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு 5 டாய்ஸ் கிடைச்சிச்சு. அதுல என்ன ஆயிடுச்சு? ஒரு 2 டாய்ஸ் உடைஞ்சு போயிடுச்சு. அப்ப பாக்கி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 3 டாய்ஸ் தான். அப்ப இந்த 3 டாய்ஸ் தான் உங்களோட ரியல் growth இந்த வருஷத்துல. ஓகே, சோ இந்த 3 டாய்ஸ்கோட வேல்யூவை நம்ம என்ன சொல்றோம்? நெட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கிராஸ்ல இருந்து நம்ம டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிருக்கோம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. ஓகே, டெப்ரிசியேஷனோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். டெப்ரிசியேஷன் அப்படின்றது பிக்சட் அசெட்ஸோட வேல்யூ குறையுது இல்லையா, அதுதான் நம்ம டெப்ரிசியேஷன் சொல்றோம். ஏன் பிக்சட் அசெட்ஸோட வேல்யூ குறையுதுன்னா இதை நம்ம யூஸ் பண்ண பண்ண அதுல வேர் அண்ட் டேர் இருக்கும். அதாவது அதோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி கம்மியாகும். அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதோட வேல்யூ குறையும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் இருக்கும். அதாவது புது டெக்னாலஜி வந்திருக்கும். ஸோ அதனால இந்த பிக்சட் அசெட்டோட வேல்யூ குறையும். ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா கிராஸ் வேல்யூ அண்ட் நெட் வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த டெப்ரிசியேஷனோட கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிராஸ்ல வந்து டெப்ரிசியேஷன் இன்க்ளூட் ஆயிருக்கும், நெட்ல வந்து டெப்ரிசியேஷன் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ்ல வந்து டெப்ரிசியேஷன் இன்க்ளூட் ஆயிருக்கும், நெட்ல வந்து டெப்ரிசியேஷன் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். அதாவது கிராஸ்ல இருந்து நீங்க நெட் போகணும் அப்படின்னா, நம்ம நெட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணும்? டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணும். அப்ப நம்மளுக்கு நெட் கிடைக்கும். இப்ப நெட்ல இருந்து நீங்க கிராஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெட்டோட நீங்க என்ன பண்ணும்? டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணும். அப்ப உங்களுக்கு கிராஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகே, சோ டெப்ரிசியேஷனுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. சோ டெப்ரிசியேஷன் நம்ம வந்து கரண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னு சொல்லலாம், இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் பிக்ஸட் கேபிட்டல் சொல்லலாம், கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்ஸ் சொல்லலாம், இல்ல கன்சம்ஷன் ஆஃப் பிக்ஸட் கேபிட்டல். இப்ப நியூமெரிக்கல்ஸ் போடும்போது நம்மளுக்கு இதுல எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம் டெப்ரிசியேஷனுக்கு. சோ இது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். டெப்ரிசியேஷனோட ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் வேர் அண்ட் டேர். அதாவது பிக்சட் அசெட்ஸை நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அதோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அண்ட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதை தான் நம்ம நார்மல் வேர் அண்ட் டேர் சொல்றோம். இது ஒரு ரீசன் ஃபார் டெப்ரிசியேஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேசேஜ் ஆஃப் டைம். அதாவது வேல்யூ ஆஃப் பிக்சட் அசெட்ஸ் வந்து பேசேஜ் ஆஃப் டைமோட, அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைமோட டிக்ரீஸ் ஆகும். ஈவன் அதை நம்ம யூஸ் பண்ணலன்னா கூட, பிசினஸ்ல யூஸ் பண்ணலன்னா கூட அந்த பிக்சட் அசெட்டோட வேல்யூ குறையும். அண்ட் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் லைக் ரெயின், விண்ட்ஸ், வெதர், இதனால கூட பிக்சட் அசெட்ஸோட வேல்யூ குறையும். ஓகே, இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ். எக்ஸ்பெக்டட்னா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, இப்ப வேல்யூ ஆஃப் பிக்சட் அசெட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ்னாலையும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். சே ஒரு மிஷினரி இருக்கு, அந்த மிஷின் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. பட் மார்க்கெட்குள்ள ஒரு பெட்டர் டெக்னாலஜியோட அதே மாதிரி ஒரு மிஷின் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த புது மிஷினுக்கு தான் நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். ஓகே, சோ அப்ப அதனால இந்த ஓல்டு மிஷினோட வேல்யூ என்ன ஆகும்? குறையும். சோ அததான் எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சி பிக்சட் அசெட்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ்னால டிக்ரீஸ் ஆகலாம், இல்ல அன்எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ்னால டிக்ரீஸ் ஆகலாம். ஓகே, எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது, அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா எதிர்பார்க்காம. சோ இதோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து டெக்னாலஜில ஏதாவது சேஞ்ச் வருது அப்படின்னா
அப்ப எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் ஏதாவது சேஞ்ச் இருந்தா எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் இருக்கும். ஓகே, சோ அப்ப எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் லாஸ், அதை நம்ம எதிர்பார்க்கிற ஒரு லாஸ் தான். அப்ப இந்த எதிர்பார்க்கிற ஒரு லாஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு லாஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப அதை வந்து என்ன பண்றோம், நம்ம மேனேஜ் பண்ணோம். அப்ப மேனேஜ் பண்றதுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றோம். அன்எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் அப்படின்றது நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால வருது. ஓகே, லைக் எர்த்குவேக், ஃப்ளட், தெஃப்ட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் இதனால. ஓகே, இப்ப அன்எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ்னால நம்மளுக்கு வந்து பிக்ஸட் அசெட்ஸோட வேல்யூல லாஸ் இருக்கு. இந்த லாஸை நம்ம கேபிட்டல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸை நம்ம கேபிட்டல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் இருக்குல்ல, இத மட்டும் தான் நம்ம டெப்ரிசியேஷனை எஸ்டிமேட் பண்றதுக்கு எடுத்துப்போம். எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ மட்டும் தான் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றதுக்கு எடுத்துப்போம். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் வந்து நம்ம கேபிட்டல் லாஸா ட்ரீட் பண்ணுவோம். இது டெப்ரிசியேஷன் கிடையாது. அன்எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ் அப்படிங்கிறது டெப்ரிசியேஷன் கிடையாது. இது வந்து கேபிட்டல் லாஸ். ஓகே, டெப்ரிசியேஷன் கேபிட்டல் லாஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீனிங். டெப்ரிசியேஷன் அப்படின்றது பிக்ஸட் அசெட்ஸோட வேல்யூ குறையறத தான் நம்ம டெப்ரிசியேஷன் சொல்றோம். ஏன் பிக்ஸட் அசெட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது? பிகாஸ் ஆஃப் வேர் அண்ட் டேர் ஆர் பேசேஜ் ஆஃப் டைம் ஆர் எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ். கேபிட்டல் லாஸ் அப்படின்றது பிக்ஸட் அசெட்ஸோட வேல்யூல நம்மளுக்கு லாஸ் இருக்கு. இந்த லாஸ் எதனால இருக்கு? அன்ஃபோர்சீன் ஆப்சலசன்ஸ்னால, தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஆப்சலசன்ஸ்னால, நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால, தெஃப்ட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் இதனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் லாஸ். டெப்ரிசியேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இது ஒரு எக்ஸ்பெக்டட் லாஸ் அப்படின்றதுனால இதுக்கு ஒரு ப்ரொவிஷன், இந்த எக்ஸ்பெக்டட் லாஸை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோம், which is டெப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்ட். ஓகே, கேபிட்டல் லாஸ் அப்படின்றதுக்கு நம்ம எந்த ப்ரொவிஷனும் கிரியேட் பண்றது இல்ல, பிகாஸ் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ். ஓகே, பட் நம்ம இப்ப பிக்ஸட் அசெட்ஸை வந்து இன்ஷூர் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கும். ஸோ அது வந்து அந்த லாஸை மினிமைஸ் பண்ணும். ஓகே, அடுத்தது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். டெப்ரிசியேஷன் இருந்துச்சு அப்படின்னா பிக்ஸட் அசெட்ஸை வந்து அது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, அதே கேபிட்டல் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா இப்ப வந்து கேபிட்டல் லாஸ் அப்படின்றது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரி திருட்டு போயிடுச்சு. அப்ப எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? அந்த மிஷினரியை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மிஷினரியே இல்ல, திருட்டு போயிடுச்சு இல்லையா? சோ அப்ப அது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ ஹேம்பர் பண்ணும். ஓகே, இதுதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் டெப்ரிசியேஷன் அண்ட் கேபிட்டல் லாஸ். அடுத்தது நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இன் ஷார்ட் இத வந்து NIT அப்படின்னு சொல்லுவோம். நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கும் சப்சிடிஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ். ஓகே, இப்ப இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம், சப்சிடிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சரி, இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் மேல கவர்மெண்ட் இம்போஸ் பண்ற டாக்ஸுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகே, குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் மேல கவர்மெண்ட் இம்போஸ் பண்ற டாக்ஸ்க்கு பேர் இன்டைரக்ட் டாக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா GST, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அப்புறம் வந்து பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ், வாட் ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அடுத்தது எக்ஸைஸ் ஆன் லிக்கர், எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, என்ட்ரி டாக்ஸஸ் அண்ட் டோல், அப்புறம் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து மார்க்கெட்ல ப்ராடக்டோட பிரைஸ் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஸ்பீக்கர்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காஸ்ட் வந்து 500 rupees. ஓகே, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இது ஒரு குட் இல்லையா, அதாவது ஸ்பீக்கர்ஸ்ங்கிறது ஒரு குட், இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க வந்து GST டாக்ஸ் பண்றாங்க. GST வந்து 10%. அப்ப 500ல 10%ங்கிறது 50 rupees. இப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன ஆயிடும், 500 + 50 550 ஆயிடும். அப்ப நம்ம எந்த ப்ராடக்டோ சர்வீஸோ நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த GST பே பண்ணி தான் நம்ம வாங்குறோம். ஓகே, சோ அப்போ இந்த ஸ்பீக்கர்ஸோட பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எதனால, இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்னால, அதாவது இந்த GST அப்படிங்கிற இன்டைரக்ட் டாக்ஸ்னால. சப்சிடிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சப்சிடிஸ் அப்படின்றது ப்ரொடியூசர்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்கிற பினான்சியல் அசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் சப்சிடிஸ். ஓகே, ப்ரொடியூசர்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் சப்சிடிஸ். எதுக்காகனா ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களோட சோசியல் வெல்ஃபேர் ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக. ஓகே, சோ அப்ப கவர்மெண்ட் எதுக்காக இந்த சப்சிடிஸை கிராண்ட் பண்ணுது அப்படின்னா,
சில குட்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ண, அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அதே மாதிரி காமன் பீப்புளுக்கு எசென்ஷியல் குட்ஸ் அதெல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கிறதுக்காக. சப்சிடிஸ் அப்படின்றது இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு ஆப்போசிட். இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன பண்ணும்? ஒரு கமாடிட்டியோட மார்க்கெட் பிரைஸ இன்க்ரீஸ் பண்ணும். அதே சப்சிடிஸ் வந்து கமாடிட்டியோட மார்க்கெட் பிரைஸ ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது ஸ்பீக்கரோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 500 rupees. இதுல கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? இன்டைரக்ட் டாக்ஸ், தட் இஸ் ஜிஎஸ்டி 10% டாக்ஸ் பண்றாங்க. 500ல 10%ங்கிறது 50 rupees. அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன ஆகுது? 500 plus 50 550 rupees ஆயிடுச்சு. இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு சப்சிடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பீக்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக சப்சிடிஸ் ஒரு 10 rupees கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரோட பிரைஸ் என்ன ஆயிரும்? 540 rupees ஆயிரும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த சப்சிடியை மைனஸ் பண்றோம். ஓகே, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு கொடுத்திருக்கு. சோ ப்ரொடியூசர் என்ன பண்றாங்க? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இந்த 10 ரூபாயை குறைச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது? 540 rupees ஆயிடுது இந்த ஸ்பீக்கரோட பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். ஓகே, அண்ட் சப்சிடிஸ் அப்படின்றத நம்ம எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்சிடிஸ்ங்கிறது டிரான்ஸ்பர் பேமெண்ட், அதாவது யூனிலேட்ரல். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு இதை கொடுக்குது அவங்களோட சோஷியல் வெல்ஃபேர் ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. இன் ரிட்டர்ன் கவர்மெண்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து எதுவுமே வாங்கல. ஓகே, அதனால இது டிரான்ஸ்பர் பேமெண்ட். அண்ட் சப்சிடி வந்து எந்த வேல்யூ அடிஷனுக்குமே கான்ட்ரிபியூட் பண்றது இல்ல. நம்ம வந்து நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் பார்த்தோம். இந்த நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இன்டைரக்ட் டாக்ஸஸ் minus subsidies. ஓகே, அப்ப நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஃபேக்டர் காஸ்டையும் மார்க்கெட் பிரைஸையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. இப்ப ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட சர்வீசஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்றாங்கல்ல, அதுதான் ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ங்கிறது லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைஸ். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க? ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்ப இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைஸ்க்கு என்ன பே பண்றாங்க? ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ஓகே, இந்த அமௌண்ட்டை தான் நம்ம ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்ல வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ் இன்க்ளூட் ஆகிருக்காது. ஓகே, இட் டஸ் நாட் இன்க்ளூட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ். ஓகே, இந்த ஸ்பீக்கர்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. இப்போ ஸ்பீக்கர்ஸோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன? 500. இதுதான் ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட் பிரைஸை நம்ம எம்பின்னு டினோட் பண்ணுவோம், ஃபேக்டர் காஸ்ட்டை எஃப்சின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது வந்து மார்க்கெட்ல நம்ம ஆக்சுவலா பிரைஸ் பே பண்றோம்ல, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு, அதுக்கு பேர் தான் மார்க்கெட் பிரைஸ். ஓகே, இந்த மார்க்கெட் பிரைஸ்ல வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும், சப்சிடிஸ் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். ஓகே, அப்ப சப்சிடிஸை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம், இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்ன பண்றோம்? இன்க்ளூட் பண்றோம். ஓகேவா? சோ இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஸ்பீக்கரோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 500. இதோட நம்ம என்ன செய்யறோம்? கவர்மெண்ட் டாக்ஸ் பண்ற ஜிஎஸ்டி 10% ஆட் பண்றோம். ஓகே, இந்த ஜிஎஸ்டிங்கிறது என்னது? இன்டைரக்ட் டாக்ஸ். அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் 50 rupees. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கரை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் கொடுத்திருக்காங்க ஒரு 10 rupees. இந்த சப்சிடிஸ் நம்ம என்ன பண்றோம்? லெஸ் பண்றோம். அப்ப இங்க சப்சிடிஸ் என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு? 540. ஓகே, அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல இன்டைரக்ட் டாக்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம் அண்ட் சப்சிடிஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, இப்ப மார்க்கெட் பிரைஸ்ல நம்ம ஃபேக்டர் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம்? மார்க்கெட் பிரைஸ்ல எது இருக்கும்? இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கும். அப்ப அதாவது இந்த நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் இது இருக்கும். அதாவது நெட் இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது என்னது? இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ். அதாவது இங்க பாருங்க, இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ். ஓகேவா? அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபேக்டர் காஸ்ட் கிடைக்கும். இப்ப ஃபேக்டர் காஸ்ட்ல நம்ம மார்க்கெட் பிரைஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு மார்க்கெட் பிரைஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதாவது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றது நம்ம ஷார்ட்டா NFIA அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து
ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்ற ஃபேக்டர் இன்கம்க்கும் அதே மாதிரி நம்ம இதுல இருந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு பே பண்ற ஃபேக்டர் இன்கம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் NFIA. ஸோ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபேக்டர் இன்கம் earned from abroad minus factor income paid to abroad. ஓகே, factor income from abroad அப்படின்றது நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு இந்தியன் இருக்காரு, அவர் வந்து அமெரிக்கால ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த இந்தியன் யாருன்னா ஒரு நார்மல் ரெசிடென்ட். இவர் வந்து அமெரிக்கால ஒர்க் பண்றாரு. ஓகே, ஸோ இப்போ இவர் என்ன செய்வாரு? அமெரிக்கால அவரோட வேஜஸ் இல்ல சேலரிஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரீடைன்ட் earnings இதெல்லாம் ரிசீவ் பண்றாரு. ஓகே, ஸோ அப்ப ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து இந்த நார்மல் ரெசிடென்ட் ரிசீவ் பண்ற இன்கம் தான் நம்ம ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபேக்டர் இன்கம் டு அப்ராட் அப்படின்றது, இப்போ ஒரு அமெரிக்கன் இருக்காரு, அவர் வந்து இந்தியால ஒர்க் பண்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த அமெரிக்கன் இந்தியால ஒர்க் பண்றாருல, அவரோட ஃபேக்டர் சர்வீசஸ்க்கு ஒரு அமௌண்ட் பே பண்றோம். சோ அப்ப இத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபேக்டர் இன்கம் டு அப்ராட். சோ ஃபேக்டர் இன்கம் paid to the normal resident of other country. இங்க யார் அந்த நார்மல் ரெசிடென்ட் ஆஃப் அதர் கண்ட்ரி? அமெரிக்கன் இந்தியால இருக்காரு. ஓகே, அண்ட் இவரோட ஃபேக்டர் சர்வீசஸ்க்கு நம்மளோட எக்கனாமிக் டெரிட்டரிக்குள்ள நம்ம பே பண்ற அந்த ஃபேக்டர் இன்கம்க்கு பேர் தான் ஃபேக்டர் இன்கம் டு அப்ராட். ஓகே, இந்த NFIA இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. இப்போ நம்ம நேஷனல் இன்கம்ல இருந்து டொமஸ்டிக் இன்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா NFIA, that is net factor income from abroad மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டொமஸ்டிக் இன்கம் கிடைக்கும். இப்ப நம்ம டொமஸ்டிக் இன்கம்ல இந்த நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஆட் பண்ணும். அப்ப நம்மளுக்கு நேஷனல் இன்கம் கிடைக்கும். ஓகே, அப்ப நேஷனல் இன்கம் அப்படின்றது என்னது? டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம், இல்ல ஜீரோவா இருக்கலாம். பாசிட்டிவ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றது, இப்போ நம்ம அப்ராட்ல இருந்து இன்கம் ஏர்ன் பண்றோம்ல, அது வந்து நம்ம இன்கம் அப்ராடுக்கு பே பண்றதை விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதாவது ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்து ஃபேக்டர் இன்கம் டு அப்ராட விட ஜாஸ்தியா இருந்தா. ஓகே, நெகட்டிவ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றது, நம்ம அப்ராட்ல இருந்து ரிசீவ் பண்ற இன்கம் வந்து நம்ம அப்ராடுக்கு பே பண்ற இன்கம் விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ். ஓகே, அதாவது ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்து ஃபேக்டர் இன்கம் டு அப்ராட விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ். அண்ட் ஜீரோ அப்படின்றது, நம்ம அப்ராட்ல இருந்து ரிசீவ் பண்ற இன்கமும் நம்ம அப்ராடுக்கு பே பண்ற இன்கமும் ஈக்குவலா இருந்தா அது ஜீரோ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதாவது ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடும் ஃபேக்டர் இன்கம் டு அப்ராடும் ஈக்குவலா இருந்தா அது ஜீரோ. NFIA நம்மளுக்கு 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெட் காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ். ஓகே, இப்ப ஒரு இந்தியன் யூஎஸ்ல 1 இயர்க்கு கம்மியா இருக்காரு, அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அங்கேருந்து அவரு இன்கம் ரிசீவ் பண்றாரு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு அமெரிக்கன் இந்தியால ஒர்க் பண்றாரு அண்ட் இவருமே இந்தியால லெஸ் தேன் 1 இயர் இருக்காரு. இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த அமெரிக்கனுக்கு இன்கம் பே பண்றோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெட் காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து நெட் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, இப்ப அதே இந்தியன் யூஎஸ்ல ஒர்க் பண்றாரு அண்ட் 1 இயர் கம்மியா இருக்காரு. அவர் அங்க வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருந்து இன்கம் ரிசீவ் பண்றாரு. ஓகே, அதே மாதிரி ஒரு அமெரிக்கன் இந்தியால லெஸ் தேன் 1 இயர் இருக்காரு, இங்க ஒர்க் பண்றாரு அண்ட் இங்க வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு அவர் இன்கம் ரிசீவ் பண்றாரு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸா தான் நம்ம நெட் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த அமெரிக்கனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள அவருக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு பேமெண்ட் கொடுக்குறோம். இந்த இந்தியன் என்ன செய்யறாரு? யூஎஸ்ல இருந்து அவரோட இன்கம் ரிசீவ் பண்றாரு. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நெட் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா நெட் ரீடைன்ட் earnings.
ரீடைன்ட் earnings அப்படின்றது இப்ப ப்ராஃபிட்ஸ்ல இருந்து என்ன செய்வாங்க, கார்ப்பரேட் டாக்ஸ், டிவிடெண்ட்ஸ் இதெல்லாம் பே பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ல ஒரு பார்ட்டை ரிசர்வா எடுத்து வச்சுக்குவாங்க. ஏதாவது ஃபியூச்சருக்கு தேவைப்படும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இது இருக்கலாம், சோ அதனால ஒரு கண்டிஜென்சிக்காக ஒரு ரிசர்வ் எடுத்து வைக்கிறாங்க ப்ராஃபிட்ஸ்ல இருந்து. அதுக்கு பேர் தான் ரீடைன்ட் earnings. ஓகே, இப்ப நெட் ரீடைன்ட் earnings அப்படின்றது வந்து again it is the difference between resident companies located abroad. Resident companies na Indian company abroad la இருக்கு, மேபி யூஎஸ்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி retained earnings of foreign company, இப்போ ஒரு அமெரிக்கன் கம்பெனி இந்தியால இருக்கு. சோ அப்ப அந்த அதாவது அவங்களோட retained earnings. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம நெட் retained earnings அப்படின்னு சொல்றோம். So, NFI ஓட 3 components என்னது? Net compensation to employees, அடுத்தது net income from property and entrepreneurship, and net retained earnings. Net factor income from abroad ஓட 3 components என்னது? Net compensation of employees plus net income from property and entrepreneurship plus net retained earnings. So, இந்த வீடியோல நம்ம basic concepts of macroeconomics chapter 2 complete பண்ணிட்டோம்டா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம நேஷனல் இன்கம் அக்கௌண்ட் பண்றதுக்காக இந்த கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சாப்டர் 3 கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video.